கண்டிப்பாக எல்லாத்துடைய வாழ்த்துக்கள் எனக்கு. இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. அதனால் இது வந்து எங்களுக்கு மட்டும் உண்டான பண்டிகை கிடையாது, எல்லா சமயத்தவினர்களுக்கு உண்டான பண்டிகைங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிய ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஷீஜா. இன்றைக்கி வந்து ரம்ஜான். பொதுவாகவே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த மதத்தில் இருக்கவங்க தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படா தீபாவளி வரும், எப்படா பொங்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரம்ஜானை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முஸ்லீம்ஸை தாண்டி எப்படா நமக்கு பிரியாணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸோ ஹிந்து ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு வருஷமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு பல பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, பல பேருக்கு பிரியாணி வந்தும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசூதிக்கு வெளியில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு விஷஸை வந்து வாங்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டுக்கும் இல்லாமல் எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்க ஜெம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரம்ஜான் விஷஸை வந்துட்டு சொல்ல போகிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல கேள்விகளும் நம்ம அப்படியே அது கூட சேர்த்து அப்படியே கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு அந்த மசூதிக்கு போவோம். இந்த பெருநாள் தொழுகை முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டோ பிரியாணியோ செஞ்சு சாப்பிடுவாங்க. இத்தனை நாள் வந்து நோம்பில் இருந்திருப்பீங்க, நோம்பு டைமில் சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பீங்களே, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நோம்பு டைமில் பண்ணவே கூடாதுன்னு? நோன்பு டைமில் மட்டும் இல்லை, எந்த டைம்லையும் அது விஷயம் பண்ணக்கூடாது. பிறர் தப்பான பார்க்குறது, அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த தீய பழக்கங்கள், போதை பழக்கங்கள், அந்த பழக்கங்கள் எல்லா நேரத்தையும் பண்ணக்கூடாது. நோம்பில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அந்த அந்த டைமிங் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த நோன்பு ஆரம்பிச்சிலேருந்து நோன்பு முடிகிற வரைக்கும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. மற்றபடி 5 நல்ல காரியங்கள் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். 5 கடமைகள் இருக்குது. முதல் கடமை இறைவனை நம்புறது, 2வது கடமை தொழுகிறது, 5 வேளை தொழுக, 3வது கடமை நோன்பு வைக்கிறது, 4வது கடமை ஜக்காத்து கொடுக்கறது. வருஷத்துக்கு ஒருக்கா 2.5% வரக்கூடிய வருமானத்தில் ஜக்காத்து கொடுக்கறது. 5வது கடமை, கடைசி கடமை, வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்வது. அது ஹஜ்ஜி மக்காவுக்கு போகிறது, மக்கா மதீனா போகிறது. அது வசதி இருந்தால், இல்லட்டா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், இன்றைக்கி சாயந்தரம் நிலா பார்த்தா தான் நோன்பு இது பண்டிகை வரும். எப்போ வந்து இது பள்ளிவாசலில் சொல்லுவாங்கள்ல நைட்டுக்கு, அப்போ தான் தெரிஞ்சிடுவோம் பண்டிகை சொல்லி. ரமலானுடைய பெருநாளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விசேஷமான பண்டிகை. அது ஏழைகளுக்காக வேண்டிய உண்டான பண்டிகை. இது வந்து 30 நாட்கள் நாங்கள் நோன்பு நோற்போம். நோன்பு நோற்றது மட்டும் இல்லாமல் அந்த நோன்பில் ஏதாவது ஒரு தவறுகள் குற்றங்குறைகள், நாங்கள் எங்களே அறியாமல் சில பிழைகள் ஏற்பட்டிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து சரி செய்கிறதுக்காக வேண்டி, அதை ஈடுகட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், அதில் உள்ள குறையை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பெருநாள் தினத்தன்று ஏழைகளுக்காக வேண்டி நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட அரிசியோ பருப்போ கோதுமையோ என்ன செய்வோம், அது ஏழைகளுக்கு நாங்கள் உணவாக அளிப்போம். நோன்பு வைக்கிறதுல நம்ம 5 வேளை தொழுகணும். 2வது ஜக்காத்து கொடுக்கணும், ஃபித்ர் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணணும். இரவு நேரம் தொழுகணும். இது ஸ்ட்ரிக்காக நம்ம பண்ணணும். மற்றபடி கெட்ட செயல், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போய் பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு தவறான காரியம் கூட பண்ணக்கூடாது. மற்ற ஏழைங்கள்லாம் வந்து பசியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டாக 30 நாள் நோன்பு வச்சு 30வது நாள் நாளைக்கு பெருநாள். அதில் வந்து இந்த 30 நாளும் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. இஸ்லாமிக்காக பார்த்தா நம்ம வந்து வருஷத்தில் இந்த ஒரு 30 டேஸ் நோன்பு இருக்குது. அதனால் 2 பெனிஃபிட் இருக்குது, ஹெல்த் வைஸு அண்ட் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் வைஸு. அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப வந்து சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கு இந்த 30 டேஸ்க்கு அப்புறம். அதனால் அது கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு தரம் இருந்தாங்க. அது வந்து இஸ்லாம். ஏழைகள் வந்து வயிறாரணும் அப்படின்றதுக்காண்டி, குறிப்பாக வந்து ஏழைகள் வந்து மகிழ்ச்சி அடையணும், அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இந்த பெருநாள் என்பது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால தான் 30 நாள் நோன்பு நோற்று நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், டெய்லி வந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சின்னு சொல்லி டெய்லி நாங்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சி அதை வந்து சீமான்களிலிருந்து சாமானியர்கள் வர எல்லாருமே வந்து அதை அருந்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளில் நாங்கள் இதுவரை பண்ணோம். இது வந்து இப்போ மட்டும் இல்லை, இது நாங்கள் வாழ்கிற வரையும், நாங்கள் இருக்கிற வரையும் வருஷத்துக்கு ஒரு முறை இதை ரமலானுடைய மாதம் வருகிற பொழுது அதை கடைபிடிப்போம். இது வந்து எங்களுடைய கட்டாய கடமை.
இது இறைவன் எங்களுக்கு வலியுறுத்திய ஒரு மிக முக்கியமான நோன்பு வந்து இந்த ரமலானுடைய நோன்பு. ரம்ஜான் அன்னைக்கு மெயின் வந்து தொழுகை தான். அந்த டைமிங் அந்த ரெண்டு வக்து தொழுகிறது அது முக்கியம். தொழுதா அது மெயின். தொழுதுட்டு வீட்டில் நல்லது போலது சாப்பிட்டுக்கிட்டு ஏழைங்களுக்கு உணவளிக்கிறது, ஏழைங்களுக்கு இப்போ வசதி இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, இது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுறதோட நோன்புன்றது இறைவனை நோக்கிய பயணம், புரியுதுங்களா? அந்த இறைவன் நோக்கிய பயணம் இப்போ எப்போவுமே நம்ம இறைவன் நோக்கிய பயணம். இப்போ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்ம நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இறைவனோட. அப்போ குடும்பத்தோடையும் இன்னும் பயணம், அது காலையில் எந்திக்கிறது, அந்த பிள்ளைங்களோட அந்த எழுப்பி விட்டு சாப்பிட வச்சு, அதுன்றது இன்னும் சந்தோஷமான விஷயம். நோம்புன்றது இன்னும் அதிகமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். எல்லாம் நண்பர்களோட சேர்ந்து நல்லா இது பண்ணுவோம். பிக்கிற மாதிரி வீட்டில் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். பட்டு பரிமாறி பண்ணுவோம். சொந்த பந்தங்களோட பேசி நல்லா இருக்கீங்களா வச்சுக்கணும் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான உதவி நம்ம செய்வோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன பிளான் இருக்குதான் தொழுவது, இதுக்கு பிறகு வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த வயசில் நம்ம சாப்பிட்ருவோம், தெரியாமல் இது பண்ணிவிடுவோம். அது வந்து நம்ம ஒரு டே பை ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10-12 அது மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி நம்ம வந்துடும். நம்மளுக்கு நோம்புன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு இது நம்மளுக்கு மைண்ட் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வயசான சாகிற வரைக்கும் வந்து ஒரு இதுவாக இருக்கும். ரம்ஜான்ன்றது மெயினாக என்னென்னா காலையில் போய் தொழுகிறது. அந்த காலையில் ஈதுல் ஃபித்ர் தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு அரிசி பருப்பை கொடுக்கறது. அதுக்கப்புறம் உறவினர்களை சந்திக்கிறது. மெயினாக உறவினர் சந்திக்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உறவினர் சந்தித்து அவங்களுக்குள்ள அளவழைக்கிறது, அப்புறம் காலையில் அந்த பெருநாள் தொழுகையோட நண்பர்கள்லாம் சந்திக்கிறது, அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது நம்ம எப்போவுமே அப்படி தான் நினைக்கிறோம். இந்த மாதமே அடுத்து கண்டினியூ பண்ணால் நல்லா தான் நினைக்கிறோம். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்லா இருக்குன்னு செஞ்சு வச்சுருக்காங்க வருஷத்துக்கோட ஆண்டுதோறமாக. எல்லாம் பேட் ஹேபிட்ஸ், ட்ரிங்க்கு, ஸ்மோக் பண்ணுறது, தேவையில்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணுறது. எங்கே பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் பண்ணவங்க நார்மலாக அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங் அதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் வந்து தப்பாக வந்து பார்க்குறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதத்தில் பண்ணாலும் அது பெரிய தப்பாகிடும். 11 மாதத்தில் எப்படியும் இருந்துடலாம், ஆனால் இந்த மாதத்தில் வந்து அது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். அது கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு தான் அந்த நோன்பு. அது வந்து நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் 30 நாள் நோன்பு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நோன்புக்காண்டி இறைவன் வந்து அது அந்த நோன்பு வச்சதுக்காண்டி ஒரு gift மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காண்டி நாங்கள் ரம்ஜான் கொண்டாடுறோம். நிறைய நபர்கள் வந்து ரமலான் பெருநாள்களை நாளைக்கு வந்து கொண்டாடலான்னு இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய சகோதர சமயத்தவர்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய பிரியாணிகளை வந்து பங்கிடுவாங்க. அவங்களுக்கு பெருநாளுக்காக வேண்டி இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அதனால் இது வந்து எங்களுக்கு மட்டும் உண்டான பண்டிகை கிடையாது, எல்லா சமயத்தவினர்களுக்கு உண்டான பண்டிகைங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கம்பல்சரியாக செய்யணும். அது ஒரு சின்ன இச்சை கூட ஆசைப்படாமல் இருந்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம எங்கள் முஸ்லீமில் பார்த்திங்கன்னா ஹஜ்ஜு, உம்ரா, நோன்பு இருக்கிறது, இந்த காசு கொடுக்குறது, இந்த மாதிரி இவங்களுக்குலாம் காசு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து ஒரு கடமையாக இருக்கும். இதில் வந்து ஒரு 5 கடமை. நமாஸ் படிக்கணும், 5 வேளை நமாஸு, நோன்பு, ஹஜ்ஜு, அதுக்கு எல்லாம் வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம். அதனால் வந்து நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம எல்லா வீட்டு என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். நம்ம இந்த நோன்பு இருந்து துவா கேட்குறதால நம்மளுக்கு நல்லது நடக்கும்.